சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிப்பட்ட ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் என்ன மர. கவி ஆடாதடா, ஒரு ட்ரெஸ் போட விடுதையா, அங்க இங்கே அசைறா. அம்மாவால ட்ரெஸ் போட முடியல, கொஞ்ச நேரம்டா அமைதியா இரு. உன் அப்பா எங்கன்னு கேக்குறியா? அப்பா வெளியே போயிருக்காருடா. அப்பா பாவம் இல்ல, அப்பா சேடா இருக்காரு. சரி, அப்பா வந்தானே நம்ம சாப்பிட போடலாம். கவி அம்மாவை பார்த்தா பாவமா இல்லையாடா, கொஞ்ச நேரம்டா அமைதியா இரு. இந்த பட்டின அம்மா போட்டுட்டா போதும், அதுக்கப்புறம் நீங்க சமத்தா படுத்துருங்க. எவ்வளவு அழகா சிரிக்கிறாங்க என் செல்ல குட்டி. உம்மா ரகு, நீ எதுக்கும் வந்தா அப்புறம் அப்படியே போறா? சாரி, நான் அண்ணன் இருப்பேன் தான் கதவை தட்டாம உள்ள வந்துட்டேன். மாமா இப்பதான் வெளியே போனாங்க. சோனியை தான் தேடி வந்தேன், அவளை எங்கேயும் காணோம். அதான் இங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்காளான்னு பார்க்க வந்தேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க. என்ன ரகு, என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடுறா? இவ்வளவு நாளும் நீங்க யாரோ, ஆனா நான் இப்போ விஜய் அண்ணாவோட தம்பி, நீங்க அவங்களோட வைஃப். அப்போ அண்ணின்ற முறையில உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நான் கொடுக்கணும்ல. என்ன ரகு கூப்பிட்டீங்களா, சொல்றீங்களா இல்ல நான் கிளம்பட்டுமா? அது ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? நேத்து நான் மயங்கி கீழே விழ முடிச்சல, என்ன கீழே விழாம பிடிச்சிங்கல்ல, அதுக்கு. இந்த பாருங்க, நீங்கன்னு இல்ல, அந்த இடத்துல உங்க அம்மா விழுந்தாலும் நான் பிடிக்கத்தான் செய்வேன். அதெல்லாம் நீங்க பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம். உங்க தேங்க்ஸும் எனக்கு வேண்டாம். நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என் முகத்தை கூட பார்த்து பேச மாட்டேங்கிற. நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? தப்பா? சரி விடு, நான் ஆரம்பத்துல ஏதோ ஒரு முட்டாள்தனத்துல தப்பு பண்ணேன்தான். அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு லைஃப அமைச்சுக்கிட்டு நான் அதுல சந்தோஷமா வாழதானே செய்றேன். ஒண்ணு நான் எந்த விதத்திலயுமே டிஸ்டர்ப் பண்ணல. அப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் பேசுற மாதிரி என்கிட்டயும் சகஜமா பேச வேண்டியது தானே. இப்படி நீ மூஞ்ச தூக்கிட்டு போறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. எதுக்கு நான் உங்ககிட்ட பேசணும்? நான் பேசணும்னு நீங்க சாப்பிடாம பட்னியாவா இருக்கீங்க? நல்லா தானே இருக்கீங்க. நீங்க உங்க வாழ்க்கையை பாத்துக்கோங்க, நான் என் வாழ்க்கையை பாத்துக்கிட்டேன். எதுக்கு இப்படி கோபப்படுறா? நான் அப்படி என்ன சொன்னேன்? நீ என்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பேசுற மாதிரி பேசணும் தானே சொன்னேன். நீ இப்படி என்ன பார்த்து பார்க்காம போனா பாக்குறவங்க எல்லாம் தப்பா நினைச்சிட கூடாது. நீ எல்லாத்துக்கிட்டையும் பேசுற மாதிரி என்கிட்ட பேசினா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அத மனசுல வச்சுதான் நான் சொன்னேன். வேற எந்த அர்த்தத்திலயும் நான் உங்ககிட்ட இப்படி சொல்லல. எந்த அர்த்தத்திலயும் சொல்லண்டா. நானே தினமும் செத்து பொழிச்சிட்டு இருக்கேன். எப்போ இந்த விஷயம் பொண்டாட்டிக்கு தெரியுமோ, எப்போ இதனால எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துகிட்டு இருக்கேன். என் லைஃப்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு நான் ஒரு ஸ்டெப்பையும் பார்த்து வச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பிசுறு தட்டிட்டாலும் அவளுக்கு மட்டும் டவுட் வந்துட்டுனா அதோட என் வாழ்க்கையே முடிஞ்சு. இதுல வேற இவங்ககிட்ட நான் சகஜமா பேசணுமாமே. பாரு, நான் அவ அக்கா. நீ என்கிட்ட பேசினா அவளே ஏன் தப்பா நினைக்க போறா? நீங்க அவளோட அக்கா தான். ஆனா நேத்து நீங்க விழும்போது நான் உங்களை பிடிச்சல, அப்போ அவ ஒரு பார்வை பார்த்தா பாருங்க, அப்ப நான் நொறுங்கிட்டேன். அக்காவோ யாரோ புருஷன் வேற ஒரு பொண்ணு தொடரும்போது கண்டிப்பா பொண்டாட்டிக்கு பொசசிவ் வரும். அது சோனிக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும், அவ காட்டிக்கலனாலும் எனக்கு தெரியும். சரி, அதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு? உங்ககிட்ட எல்லாம் பேச எனக்கு இஷ்டம் இல்லைங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல. ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், முன்னாடி நீங்க யாரையோ உங்க சொந்தக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, நல்லா இருக்கட்டும் மட்டும் தான் நினைச்சேன். ஆனா நீங்க இப்ப கல்யாணம் பண்ணிருக்கிறது என் கூட பிறந்த அண்ணனை, அவனை நல்லா பாத்துக்கிடுங்க. என்ன சொன்னா இவன் இவ்வளவு கோபப்படுறான்? சரி, எல்லாத்துக்கிட்டையும் பேசுற மாதிரி சகஜமா என்கிட்ட பேசணும்னு சொன்னா என்னமோ இவன்கிட்ட பர்சனலா பேசுற மாதிரி முறுக்கிட்டு போறான். சரி, ஆரம்பத்திலே இவன் புரிஞ்சுக்க மாட்டான், எது சொன்னாலும் இப்பவும் புரிஞ்சுக்க மாட்டான். லூசு பையன். வசந்தி, மாப்பிள்ளைய வெளியே எங்கேயோ காணுமே, மாப்பிள்ளை எங்க? அண்ணா,
அவரு ரூம்ல தானே இருக்காரு, வெளியே வாங்கன்னு கூப்பிட்டா அவங்க அக்கால பார்க்க சங்கடப்படுறாரு. அவர் பண்ண காரியத்துக்கு நானே அவரை பார்த்து 2 போடு போடணும் தான் நினைச்சேன் வசந்தி. உன் பிள்ளைய தாய்கிட்ட இருந்து பிரிச்சதும் இல்லாம உன் வாழ்க்கையை வந்து கெடுத்திருக்காரு. ஒரே கல்ல 2 பேர் வாழ்க்கையும் கெடுத்து வச்சிருக்காரு. சரி விடுங்க, வசந்தியே ரொம்ப நொந்து போய் இருக்கா, மேலும் மேலும் அவளை காயப்படுத்தாதங்க. அதனாலதான் அமைதியா இருக்க ராணி. நேத்து நடந்ததெல்லாம் பார்த்து எனக்கு மாப்பிள்ளை மேல சரியான கோபம். இந்த பாரு, இப்பதான் சோனி வீட்டுக்காரங்களே நம்ம கிட்ட இப்பதான் சகஜமா பேச ஆரம்பிச்சிருக்காவ. நேத்து மாப்பிள்ளை பண்ண விஷயத்த கேட்டு அவங்ககிட்ட பேச கூட எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு ராணி. என்ன பண்றது? சரி விடுங்க, அண்ணன் என்ன வேணும்னியா பண்ணாரு? அவங்க அக்கா நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் அப்படி பண்ணிட்டாரு. ஆனா அவர் பண்ண தப்பு என்ன தெரியுமா? வசந்தி கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்திருந்திருக்கலாம். வசந்தி இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்க கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை குட்டி இருந்தா இப்ப எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. உட்காந்துருக்காளே கழுத, அவளாவே அவ வாழ்க்கையில முடிவு எடுத்திருக்கா. என்னமோ உலகத்திலேயே கிடைக்காத மாப்பிள்ளை கிடைச்ச மாதிரி. இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு, நான் அவளை இப்படி முடிவு எடுக்க விட்டுருப்பேனா? அண்ணா போனது போட்டணும், ஏன் அதை பத்தி பேசுற? அவருக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. நானா தானே அந்த முடிவு எடுத்தேன். இப்ப என்ன கெட்டு போச்சு? என் பையன் விஜய் இருக்கான், நாங்க சாவத்தட்டி அவன் எங்க கூட இருந்து எங்களுக்கு கொல்லி போட்டா போதாதா? வேற எங்களுக்கு என்னன்னா வேணும்? போதுண்ணா, என் பையன் எங்க கூட இருக்கேன்னு ஒத்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி விடுமா வசந்தி, முடிஞ்சதை பத்தி பேசி போய் என்ன நடக்க போகுது? சரி, நடக்க போறத பத்தி பேசுவோம். ஆமா வசந்தி, வந்திருக்கவங்களா சாப்பிட்டாங்களா? மத்தவங்க எல்லாம் சாப்பிட்டாங்கண்ணா. ஆனா அந்த சோனியோட மாமியார் தான் சாப்பிடல. அவங்களுக்கு ஏதோ மனசு சரியில்லைன்னு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சந்தி, அவங்களுக்கும் கஷ்டமா தானே இருக்கும். எத்தனை வருஷம் கழிச்சு பிள்ளைய பாக்குறாங்க. அந்த பிள்ளை ஓடி போய் அம்மானி கட்டி பிடிச்சா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா நம்ம விஜய் அவங்க கிட்ட எதுவுமே பேசலையே. உங்கால விழுந்துலாம் மன்னிப்பு கேட்டாங்க. அத பார்த்தோன்னே அவங்க நொறுங்கி இருப்பாங்க தெரியுமா? ஆமா மைனி, நானும் விஜய் அப்படி பண்ணுவானி எதிரே பார்க்கல. எனக்குமே அந்த அம்மாவை பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆமா ராணி, விஜய் போய் அவங்க அம்மா கிட்ட பேசினானா? எனக்கு தெரியலங்க, அவங்க வேற ஊருக்கு கிளம்புறாங்க. போறதுக்குள்ள விஜய் ஒரு வார்த்தை பேசினா அவங்க சந்தோஷப்படுவாங்க. இந்த விஜய் தம்பிய வேற காணும். என்ன சொல்லி திடீர்னு தானா சிரிக்கிற? அண்ணா, நேத்து சந்தியா திடீர்னு மயங்கி விழுந்தா தெரியுமா? மாவோட ஒரு நிமிஷத்துல நம்ம பொண்ணு மாசமா இருப்பாளோன்னு நினைச்சேன். ஆமா வசந்தி, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். நேத்து நாவோட அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்ல, என் புள்ள சந்தியா மயங்கி விழுந்தோடனே நாவோட ஒரு நிமிஷத்துல நினைச்சேன் நம்ம பிள்ளைக்கு ஏதாச்சும் விசேஷமா இருக்குமோனே. அதுக்கப்புறம் அந்த பாட்டி புடிச்சு பார்த்துட்டு கைய இல்ல சாதாரண மயக்கம் தான் சொன்ன பிறகுதான் சாய் இனி ஆகி போச்சு. எனக்கு நினைச்சாலே சிரிப்பா இருக்கு வசந்தி. ஆமா மைனி, அததான் நினைச்சேன், எனக்கும் சிரிப்பு வந்துட்டு. சரி விடுங்க, இன்னைக்கு இல்லன்னா இன்னொரு நாள் கண்டிப்பா என் பிள்ளை மாசமாக தான் போறா. என் பிள்ளைய வச்சு ரொம்ப தான் ஓட்டுறீங்க. ஏத்த இப்படிதான் சொல்லி சொல்லி சிரிச்சு என் பிள்ளை முகமே வாடி போச்சு. இப்போ மறுபடியும் அதேதான் சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிய. வீட்டு கிளம்புவாமோ? ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாரும் போயாச்சு, நம்மளும் கிளம்புவோமா? இனி இங்க இருந்து என்ன பண்ண? என்னங்க, நம்ம பிள்ளை விஜய் நம்ம கிட்ட முகம் கொடுத்தோட பேச மாட்டேங்கிறான். வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டா வருவானா? பாரம்மோ, இவ்வளவு நாள் நம்ம பிள்ளை எங்கன்னே தெரியல. அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட தெரியாம நம்ம ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா இப்போ நம்ம பையன் நம்ம கண் முன்னாடியே இருக்கா. அதுவும் அவனுக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்காமோ. இதுக்கு மேல என்ன வேணாமோ? நம்ம கிளம்புவோம். அவன் நல்லா இருக்காங்க. இருந்தாலும் அவன் என்ன பார்த்த உடனே அம்மானி ஓடி வந்து கட்டி பிடிப்பான்னு நினைச்சேன். ஆனா அவன் அப்படி பண்ணலையேங்க. அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ புரியாம பேசிட்டு இருக்காமோ? அவன் நம்ம முகத்தை தெளிவா பாக்குறதுக்குள்ளே நம்ம விஜய் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டான். அவனுக்கு கணேசனோட பொண்டாட்டி தான் அம்மா அப்பான்னு அவனுக்கு மனசுல நல்லா பதிஞ்சுட்டு திடீர்னு நான் தான் அம்மான்னு சொன்னானே, அவனால எப்படி ஜீரணிக்க முடியாமோ? இல்ல உடனே வந்து கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. அவனுக்கு தெரிஞ்சிட்டுல நம்ம தான் அம்மா அப்பான்னு, அவனே கொஞ்சம் கொஞ்சமா வருவாமோ. எனக்கு என்ன பையனா, நம்ம பசங்கிட்ட உங்களுக்கு இப்படி ஒரு அண்ணன் இருந்தா இப்படி ஆயிட்டுன்னு நம்ம அதை பத்தி எதுவுமே சொல்லலையா? அவங்களுக்கு வேற இப்ப விஷயம் தெரிஞ்சுட்டு இதனால அவங்க என்ன பிரச்சனை பண்ண போறாங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு நீங்க சொல்றது எதுவுமே மண்டையில ஏறலைங்க. என் மனசு ஃபுல்லா என் விஜய் என்ன ஒரு தடவை அம்மானி கூப்பிடுற மாட்டானு தான் இருக்கு. அம்மா அப்பா விஜய் என்ன
அம்மா நீ இன்னொரு தடவை கூப்பிடுப்பா. அம்மா இந்த இந்த ஒரு வார்த்தைக்காக நான் எத்தனை வருஷம் காத்து கிடந்தேன் தெரியுமா விஜய். இப்போ என் உயிர் என்னை விட்டு போனா விட நான் சந்தோஷமா போவேன்ப்பா. அம்மு என்ன பேசுறா? பாத்தீங்களா பாத்தீங்களா, என் பிள்ளைய மடியில படுத்திருக்கான், என்ன அம்மான்னு கூப்பிட்டாங்க. எனக்கு இதுக்கு மேல என்னங்க வேணும்? எப்பா விஜய், நீ நம்ம வீட்டுக்கு வந்துடும்ப்பா. உனக்கு 2 தம்பிங்க இருக்கானுங்க, எல்லாரும் ஒன்னா இருக்காங்களப்பா. நம்ம வீட்டுக்கே வாப்பா. அம்மா அழாதீங்கம்மா, அதுல அழுவே நிறுத்துங்க. நீங்க கூப்பிடுறீங்க பாசத்துல, நானும் வந்துட்டா என்ன வளர்த்த அம்மா அப்பா அவங்க நிலைமை, ஐயோ அவங்கள விட்டுட்டு என்னால வர முடியாதுமா. எப்பா விஜய், இவ்வளவு நாள் நீ அவங்க கூட தானப்பா இருந்தா. இனி கொஞ்ச நாள் இந்த உலகத்துல நாங்க இருப்போமா, அந்த கொஞ்ச நாள் நீ எங்க கூட இருப்பா. அம்மா நான் இல்லாட்டி கூட என்னம்மா, உங்களை நல்லா பாத்துக்கிட எனக்கு அடுத்து 2 தம்பிங்க இருக்காங்க, நல்லா பாத்துக்கிடுவாங்க. ஆனா வசந்தி அம்மாக்கு யாருமே இல்லம்மா. அவங்க நான் தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு என்னால வர முடியாதுல்லம்மா, மன்னிச்சிருங்கம்மா. புரியுதுப்பா, இருந்தாலும் என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அம்மோ அவனை பேசி பேசி அவன் மனசை கஷ்டப்படுத்தாத அம்மோ. அவன் இடத்துல இருந்து பார்த்தாதான் அதோட வலி என்னன்னு தெரியும். நீ ஒரு சைடு அம்மானு பாசத்தை காட்டுற, அவங்க ஒரு சைடு அம்மானு பாசத்தை காட்டுறாங்க. யார எப்படி சமாளிக்கன்னு தெரியாம நம்ம பிள்ளை நடுவுல கடந்து முடிச்சிட்டு இருக்கான். அவனை பேசி கஷ்டப்படுத்தாதாமோ, அவனை கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடு. அப்பா அப்பா என் மனசை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்பா. அத்தை என்னமாப்ல வாங்க, காப்பி எதுவும் வேணுமா? நான் போய் போட்டு வரவா? இல்ல தே, காப்பிலாம் வேண்டாம். சோனிய ரொம்ப நேரமா தேடினேன், அவளை எங்கேயுமே காணோம், அதான் பாத்தீங்களான்னு கேட்டேன். போனியாப்பா, அவா நம்ம நிலா பாப்பாவுக்கு பின்னாடி தோட்டத்துல நின்று சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தா. சரிம்மா, நான் போய் பாத்துக்கிட்டேன். என்னங்க, நம்ம சோனி மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவரா இருக்காருல்ல? அது நம்ம சந்தியா கீழே விளையும் எவ்வளவு பதற்றத்தோட தூக்குனாரு. இவருக்கு நம்ம குடும்பத்து மேல ரொம்ப பாசம் தான் என்னங்க? ஆமா ராணி, நான் கூட ஆரம்பத்துல என்னமோன்னு நினைச்சேன். ஆனா அவரு நல்ல சோனியும் பாத்துக்கிட்டாரு, நம்ம குடும்பத்து மேலேயும் நல்ல அக்கறையா இருக்காரு. அவன் உங்க எல்லாருக்கனுக்கும் நல்லவமா தான் தெரிவான். அன்னைக்கு அந்த கல்யாண மண்டபத்துல இவனும் அந்த சந்தியா கிரிக்கும் எப்படி நின்னாங்கன்னு அதை நீங்க பாத்திருந்தா இவன் நல்லவனா கெட்டவனானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது, அன்னைக்கு பார்த்ததுல இருந்து என் மனசே வெடிக்கிற மாதிரி இருக்கு. குட்டி ஓடாதம்மா, சித்தியெல்லாம் பின்னாடி ஓடி வர முடியல. நீ ஒரு இடத்துல நில்லுங்க, சித்தி வந்து ஊட்டுவேன் சரியா? பாப்பா ஓடிட்டே இருப்பாலாம், சித்தி பின்னாடி வந்து பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டணுமா? குட்டி சித்தியெல்லாம் பின்னாடிலாம் வர முடியாதுடா, ஓடி ஓடி. சித்தி பெரிய ஆளுல, சித்திக்கு ஓட முடியாது. இல்ல சித்தி, நீங்க ஓடி வந்து பாப்பாக்கு ஊட்டினா மட்டும்தான் பாப்பா சாப்பிடுவா. நில்லுடா, சித்தியால ஓடி வர முடியாது. அப்போ சித்தி ஓடி வந்தா வயிற்றுக்குள்ள இருக்க பாப்பாவுக்கு வலிக்கும், அதனால நீங்க நில்லுங்க. சித்தி ஓடி வந்தா பாப்பாக்கு அப்போ வலிக்குமா? ரொம்ப வலிக்கும். அப்போ பாப்பா மெதுவா ஓடுவேன், சித்தியும் மெதுவா ஓடிவாங்க. நான் உன வீடெல்லாம் தேடுறேன், இங்கேயே நிக்கிற. வெளியே வரதான் என்கிட்ட சொல்லிட்டு வாமா. நான் வீட்டுல ஒருத்தவங்கிட்ட கேக்குறேன், சோனியங்க சோனியங்க, அவங்கள என்ன ஒரு மாதிரி பாக்காங்க. நான் வீட்டுக்குள்ள வச்சுதான் சாப்பாடு ஊட்டுனேன் நிலாவுக்கு. அவதான் வெளியே வந்தாதான் சாப்பாடு வாங்குவேன்னு சொன்னா. சரி வெளியே பறக்காட்டிட்டு அந்த அளவு ஊட்டலான்னு வந்தேன். ஆமா, நிலா எத்தனை இட்லி சாப்பிடுவா? அது ஒரு 1-2 இட்லி சாப்பிடுவா. அவ 1-2 தானே சாப்பிடுவா, அப்படி இருக்கு கட்டு நிறைய இட்லி கொண்டு வந்திருக்க. அது வந்து அவ இட்லி சாப்பிட்ட பிறகு நான் சும்மா தானே நிப்பேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு நானும் வேடிக்கை பார்த்து என் வயிற்றுக்குள்ள தள்ளிடுவேன், அதுக்கு தான். இப்போ இங்க என்ன நடந்துச்சு, நீ சிரிக்கிற? சும்மாதான். ராவணியே என்ன மயக்குறியே, ராப்பகல வந்து உலுக்குறியே,
ராவணியே என்ன மயக்குறியே ராப்பகலா வந்து ஒழுக்குறியே மனசுல கரகம் ஆடுவதேண்டி வாரி அணைச்சா வழுக்குறியே அடி பாதி மறைச்சு கலக்குறியே வத்தி குச்சி பத்த வைக்கும் கண்டு உனக்கு வாட தண்டு கால கண்டு நெஞ்சில் சுடுக்கு சங்கிலியில் உங்கள் இருக்கு உன்ன வச்சு ஆட்டி விட ஆசை எனக்கு நடக்குது படகு தவிக்குது துடுப்பு உதவிக்கு வாயே ஓழையே என்னடா ஒரு மாதிரி பாக்குற உனக்கும் இட்லி வேணுமா இட்லி வேண்டாம், வேற ஒண்ணு பாக்குறேன். ஒண்ணா வேற ஒண்ணுன்னா அதா நான் இந்த தாவணியை தான் பாக்குறேன்டி. இந்த தாவணியில நீ எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா? நான் அங்கிருந்து வரமிச்சுலயே இந்த தாவணியை தாண்டி கவனிச்சேன். அவ்வளவு அழகா இருந்தாடி. இப்போ கிட்ட வந்து பாக்குற செம்ம அழகா இருக்காடி. போதும் போதும் நீலா பாக்குற ஏய், உண்மையா தாண்டி சொல்றேன். இந்த தாவணியில செம்மையா இருக்கா. உனக்கு இந்த தாவணி ஞாபகம் இல்லையோ? இந்த தாவணி நான் ஏற்கனவே ஒரு தடவை உடுத்திருக்கேன். நீ கூட இத பாத்துருக்கா? நான் பாத்துருக்கேனா? எப்போ? வா, ஒரு நாள் நான் கடைக்கு போயிட்டு வந்தேன் தெரியுமா? அப்ப நீ என் பின்னாடியே பஞ்சர் ஆவிக்குன்னு வண்டியை தள்ளிட்டு எங்க வீட்டுக்கு வந்தா தெரியுமா? அப்ப நான் இந்த தாவணி தான் உடுத்திருந்தேன். நீ கவனிக்கலையோ? எங்க கவனிக்கிறது? அப்போ நான் உன்னையா பார்க்க வந்தேன், உங்க அக்காலெல்லாம் பார்க்க வந்தேன். அப்புறம் எப்படி நீ எந்த தாவணி உடுத்திருந்தாலும் உன்னை நான் கவனிச்சிருப்பேன். என்னடா உனக்கு ஞாபகம் வரலையோ? இது பீரோக்குள்ள இருந்துச்சா, எனக்கு உடுக்கணும் போல இருந்துச்சு, எடுத்து உடுத்தேன். என் பொண்டாட்டி என்ன ட்ரெஸ் போட்டாலுமே அழகாதான் இருக்கா. பேசாம நம்ம வீட்டுக்கு போய் உனக்கு 4 செட் தாவணி வாங்கி தரேன். நீ அதை போடுற, நான் அதை பார்த்து ரசிக்கிறேன். ஆமா, அப்ப தானே நான் ஏதாச்சும் எடுக்கிறதுக்கு கையை தூக்குவேன். அப்ப என் இடுப்பு தெரியும். நீ பார்த்து லுக்கு விடலாம், கவுண்டர்லயே குத்திடுவேன். பிளான்லாம் எனக்கு தெரியாது. எம்மாடி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இப்படிலாம் பாவடை இறுக்கி போட்டா வயித்துல இருக்க நம்ம குழந்தைக்கு என்ன ஆகுறது? நீ நைட்டியே போடு போதும். ஓஹோ, நான் நைட் போட்டா உனக்கு ஈஸியா இருக்கு. நீ நைட் போட சொல்றியோ? என்னடா இது, நம்ம எது சொன்னாலுமே இவ தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறா. ரகுக்கு வந்த சோதனையா அது. சித்தி, பாப்பா ஓட போற. பாப்பாக்கு ஓடி இருந்தா ஊட்டுங்க. இவ ஒருத்தி ஓடி வாங்க ஆடி வாங்க. நீ பின்னாடி என்னால எப்படி ஓட முடியுது? சித்தி, இதோ இதோ வாரீங்களா? ஏய் சோனி, அவதான் சின்ன பிள்ளை, விவரம் இல்லாம ஓடுறா. நீயும் பின்னாடியே இப்படி ஓடுறியே, விழுந்துடாதடி. என்ன இது? ஒண்ணும் இல்லையே. இல்ல, எப்பவுமே இப்படி விழுற மாதிரி போஸ் வாங்கினா என்ன கீழே போட்டு நீ மேல கிடப்பா, நல்ல பஞ்சு மெத்தில கிடந்த மாதிரி. இன்னைக்கு நீ கீழே கிடக்குறியே, என்ன போசதும் மாத்தி வாங்கிட்டியா? நீ முன்னாடி தனியாளு, நீ கீழே விழுந்து நான் மேல கிளம்பா அதுல உனக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா இப்போ வயித்துல என் குழந்தை இருக்கு, அதனால நீ கீழே விழுந்தா என் குழந்தைக்கும் சேர்த்துல அடிப்படும். அதனாலதான் போச மாத்தியாச்சு. எப்படி? எப்படியோ யார் மேல யார் விழுந்தாலும் சரி, இப்படி கீழே விழுந்த மாதிரி ஒரு போச வாங்கிடணும். சரி, வாங்கிட்டா. இப்போ உனக்கு சந்தோஷமா? எனக்கு டபுள் சந்தோஷம். சித்தப்பா, இது என்ன விளையாட்டு? ஐயோ, நிலாக்குட்டி வேற கரெக்டான கேக்கா, என்ன சொல்லி சமாளிக்க? அது வந்து நிலாக்குட்டி, நீங்க வீட்டுல அடிக்கடி உங்க அப்பா முதுகுல நீ தொங்குவல்ல, உப்பு முட்டை விளையாட்டு, அதே மாதிரி உங்க சித்திய நான் தூக்கி வச்சிருக்கேன். உப்பு முட்டை விளையாட்டு விளையாடுறோம். எவ்வளவு அசிங்கமான வேலை பண்ணிக்கிட்டு பிள்ளைகிட்ட போய் சொல்றா. நாளைக்கு அவ பெரிய பிள்ளையாவி இது என்னன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, சித்தப்பா நீ மூஞ்சில காரி துப்புவா. அவ பெரிய பிள்ளையாகி இது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கு வயசாயிடும், அவளுக்கு மறந்தே போயிடும். போ. இட்டு முழிச்ச அழகாக சிரிச்சாலே அவ கண்ணு ரெண்டும் அம்பரம் அடியிலே போய் விழுந்தாலே தலை சுத்தி மயக்கம் வந்திரும். விரிஞ்சே நான் தொலைஞ்சே போனேன். என்னை நானும் கண்டேனே, யாக்கை துறந்தேனே, கண்ணுக்குள்ளே காதல் கொண்டேனே, மீண்டும் பிறந்தேனே, இன்னும் இன்னும் வேண்டும் என்பேனே, நெஞ்ச கூட்டில் உன்னை வைப்பேனே, உன் பாதம் பட்ட மண்ணை தின்பேனே, உன் சுவாசம் என்னை தீண்டும் போது சொர்க்கம் கண்டே போகிறேன்.